இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது மேடையில் நீங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்குறதுல அந்த விமர்சனம் ஏற்புடையது. ஆனால் அந்த விமர்சனத்தை தாண்டி உங்களுடைய இருக்குல்ல, நீங்கள் எங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கலாம், கண்டிக்கக்கூடாது. கண்டிக்கிறேன்ற பேரில் தண்டிக்கிறீங்க. கண்டனமும் தெரிவிக்கலை, கண்டனத்தின் பேரில் கண்டிக்கிறீங்க, கண்டிக்கிறேன்ற பேரில் தண்டிக்கிறீங்க. அதுதான் என்னுடைய நண்பர் பிஸ்மியுடைய வார்த்தை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவரை செருப்பால் அடிக்கிறேன்னு சொன்னது அது அவர் சார்ந்த விஷயம். அதை அடிக்க முடியுமா, அதை பொது வெளியில் பேசலாமான்றதெல்லாம் அது அவங்க சார்ந்த, அதுக்குள்ளே நான் வரல. இது போல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க இப்படி உட்காந்து சிரிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, கண்டிக்கிறீங்க. உங்களுக்கு மூளை மழுங்கி போச்சான்னு கேட்குறாரு எங்களை பார்த்து. இதே கேள்வியை நான் திருப்பி கேட்கலாமா? இந்த விமர்சனத்தை நான் வைக்கலாமா? கீழே இருந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் மூளை மழுங்கிருச்சாப்போ? ஏன் அவங்கள பார்த்து அந்த கேள்வியை கேட்கல? மூளை மழுங்கிருச்சான்றது கொஞ்சம் தடித்த வார்த்தை. அது சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்களை பார்த்து நீங்கள் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிறீங்களே, இதுதான் உங்கள் சமூக பொறுப்பா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்குறத நான் ஏற்கிறேன். இதுதான் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரப்போகிற விஷயங்களா அப்படின்னு கேளுங்க, அது நான் ஏற்கிறேன். உடனே மூளை மழுங்கி போயிடுச்சுன்னு உடனே நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க பாருங்க, அது ஏற்புடையதில்லை. அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம யாரையும் அப்படி பேசுகிற பழக்கமும் கிடையாது. அது பொதுவெளியில் இன்னொரு ஊடகத்தில் போய் பேசுகிறீங்க. அப்போ அந்த அரங்கத்தில் இருந்த அத்தனை பேருக்கு மூளை மழுங்கி போச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுடைய விமர்சனம் சரியான விமர்சனமாக இருந்தால் அரங்கத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் மூளை மழுங்கிருச்சு, அதனால தான் அப்படி உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் அப்படி நாசூக்கா தடவி கொடுத்துட்டு, பொறுப்பு இருக்குல்ல, சமூக அக்கறை உள்ள இயக்குனர்கள் அப்படின்னு சொல்ற அடிப்படையில அப்ப பத்திரிகையாளர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை இல்ல பத்திரிகையாளர் இருக்கு. அப்புறம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த இல்ல ஆனா இப்ப கேட்கிற இடத்துல மிஸ்கின கேட்கிற இடத்துல நீங்க இருக்கீங்கல்ல? கிடையாது. மிஸ்கின கேட்கிற இடத்துல நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கும், நிகழ்ச்சியில கேட்கிற இடத்துல இல்ல. அவரும் விருந்தினர், நாங்களும் விருந்தினர். கெஸ்ட், ஒரு கெஸ்ட் இன்னொரு கெஸ்ட்டை போய் எப்படி கேட்க முடியும்? நான் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல உங்க நண்பர் தானே அவரு. அதைத்தாங்க சொல்றேன், அந்த நிகழ்ச்சியில நாங்க கெஸ்ட், நாங்க 3 பேருமே கெஸ்ட் தானே. இல்ல வந்த உடனே அவர் சொல்லிட்டாரு, அமீரையும் வெற்றிமாறன் தவிர எங்க எல்லாரும் குடிகாரர்கள். அதுல எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. ஏன் இன்னும் என் பக்கத்துல இடது பக்கம் கீழே இருந்தவங்க, இந்த பக்கம் இருந்தவங்க, கீழே இருந்தவங்க கூட 10 பேர் குடிக்காம இருந்தவங்க இருப்பாங்கல்ல. மொத்த அரங்கமும் குடிகார கூட்டமா அது. பெண்கள்லாம் கூட இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்றேன் நான். அதுக்கு யாருமே எல்லாரும் பேசாம தானே இருந்தாங்க. குடிக்காம இருக்கிறவங்களும் அமைதியா ரசிச்சுட்டு தானே இருந்தாங்க. அதை எப்படிப்பா என்னை பார்த்து சொல்லலான்னு கேட்டிருந்தா ஒருவேளை அங்கேயே அவர் கண்ட்ரோல் ஆயிருப்பாரு. இல்ல முதலே உங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துட்றாரு அவரு. அதனால இந்த கிரெடிட் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? 10 விஷயம் பிரயோஜனம் கிடையாது.